ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைக்காய் சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு வாழைக்காவை இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்தது சின்ன பெல்லாரி ஒரு 2 வெங்காயத்தை எடுத்து இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகாவை எடுத்து கீனி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டோம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை மேலே வச்சுருக்கோம். ஒரு கரண்டி எண்ணெய் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். சரி, வதக்கிறதுக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்கலாம். வெங்காயம், மிளகாய் எல்லாத்தையும்